இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சுவாரஸ்யமான 5 ஃபேக்ட் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்பர் 1, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சிட்னிங்கிற சிட்டியில செயின்ட் வின்சென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல கடந்த 2024 நவம்பர் மாசத்துல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு அப்போதைக்கு ஹார்ட் டோனர் யாரும் கிடைக்காததால வைவகோர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு யூஎஸ் ஆஸ்திரேலியன் கம்பெனியால டைட்டானியம் உலோகத்தால தயாரிக்கப்பட்ட வைவகோர் டோட்டல் ஆர்டிபிஷியல் ஹார்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செயற்கை இதயம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த 40 வயது மதிக்கத்தக்க நபருக்கு பொருத்தப்பட்டுச்சு. இது நடந்தது 2024 நவம்பர்ல ஆஸ்திரேலியாவோட சிட்னி சிட்டில இருக்கிற செயின்ட் வின்சென்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கப்புறமா அந்த செயற்கை இதயம் பொருத்தப்பட்ட அந்த நபர் 2025 பிப்ரவரி மாசத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாரு அந்த செயற்கை இதயத்தோட. இப்ப இந்த வருஷம் அதாவது 2025 மார்ச்ல தான் செயற்கை இதயம் பொருத்தப்பட்டிருந்த அந்த நபருக்கு ஹார்ட் டோனர் கிடைச்சு உண்மையான ஹியூமன் ஹார்ட் பொருத்தப்பட்டிருக்கு. இப்படி இவருக்கு இந்த நேச்சுரலான ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ற வரைக்கும் இவருக்கு பொருத்தப்பட்டிருந்த அந்த செயற்கை இதயம் இவரை 105 நாட்கள் உயிரோட வச்சிருந்தது. இது மூலமா உலகத்திலே பொருத்தப்பட்ட ஒரு செயற்கை இதயத்தோட மருத்துவமனையை விட்டு வெளியேறின முதல் நபர் அப்படின்னா, முழுமையான செயற்கை இதயத்தோட அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த நபர் அப்படின்னா பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆஸ்திரேலிய நபருக்கு பெயர் கிடைச்சது. நம்பர் 2, 2008 பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த 20 வயதான ஒரு பெல்ஜியன் ஸ்டூடெண்ட் பேகட்டிங்கிற ஒரு உணவை சாப்பிட்டு மர்மமான முறையில இறந்து போனார். இவரோட மரணத்திற்கு காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி அவரோட உடலை பிரேத பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது அவரோட கல்லீரல் பயங்கரமா சேதமடைஞ்சு செயலிழந்து போயிருந்ததை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவர் கடைசியா சாப்பிட்ட ஸ்பாகெட்டிங்கிற உணவுலையும் உணவை விஷமா மாத்தக்கூடிய பேசிலஸ் செரியஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு பாக்டீரியா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதாவது மாவு பொருளை வச்சு தயாரிக்கப்படுற ஒரு உணவுப் பொருளை குறிப்பிட்ட சில மணி நேரத்துக்கு மேல ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும் போது அந்த உணவுப் பொருள்ல பேசிலஸ் செரியஸ்ங்கிற பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகும், அந்த உணவையும் நஞ்சா மாற்றும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறவங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு ஏற்படும், சில சமயங்கள்ல உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் தான் 2008 20 வயதான இந்த பெல்ஜியன் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடந்திருக்கு. அதாவது சாப்பிட தயார் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டியை ஃப்ரிட்ஜில் வைக்காம தொடர்ந்து 5 நாட்கள் வெளியில வச்சிருந்து அதை இந்த நபர் சாப்பிட்டிருக்காரு. ஸோ வெளியில 5 நாட்களா வைக்கப்பட்டு பேசிலஸ் செரியஸ்ங்கிற அந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆன ஸ்பாகெட்டியை சாப்பிட்டதால தான் 20 வயதான அந்த இளைஞர் இறந்து போயிருக்காருங்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சாங்க. உயிருக்கு ஆபத்தான இந்த நிலையை ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் 3, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட முதல் மனைவியான மிலேவா மாரிக் அப்படிங்கிற பெண்மணியை 1919 வருடம் டிவோர்ஸ் பண்ணாரு. அப்போ மிலேவா மாரிக் அவங்களுக்காகவும் அவங்களுக்கு பிறந்த 2 பசங்களுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்க சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஃபியூச்சர்ல நான் வாங்க போற நோபல் பரிசையும் அந்த பரிசோட சேர்ந்து வரப்போற பணத்தையும் நான் உனக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவரோட முதல் மனைவியான மிலேவா மாரிக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அப்படி அவரோட மனைவிக்கு ப்ராமிஸ் பண்ணபடியே அவங்களை டிவோர்ஸ் பண்ண 2 வருஷத்துல, அதாவது 1921 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. அந்த பரிசை வாங்கினதும் அவர் சொன்னபடியே அந்த பரிசையும் அதோட வந்த பணத்தையும் அவரோட முதல் மனைவி கிட்ட ஒப்படைச்சாரு. நம்பர் 4, நான் இப்ப சொல்ல போறது 2018 வந்த ஒரு செய்தி. அது என்னன்னா, இங்கிலாந்தை சேர்ந்த மகேஷ் மெத்தா அப்படிங்கிற ஒரு நபர் உலகத்திலே ரொம்ப நீண்ட காலமா கிட்னி டயாலிசிஸ் பண்ண நபர் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணாரு. அதாவது இந்த நபருக்கு கிட்னி டயாலிசிஸ் வாரத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டியது இருந்திருக்கு. இதை மகேஷ் மெத்தா அவரோட 18வது வயசுல இருந்து பண்ணிருக்காரு. 2018 இந்த நியூஸ் வரும்போது மகேஷ் மெத்தாவுக்கு 61 வயசு. கிட்டத்தட்ட 43 வருஷங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் இவருக்கு கிட்னி டயாலிசிஸ் பண்ணியிருக்காரு. உலகத்திலே மகேஷ் மெத்தாவை தவிர இவ்வளவு நீண்ட காலமா இந்த ப்ராசஸ் பண்ணது வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5, 2022 நவம்பர் 23ஆம் தேதி 28 வயதான ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தாய் வழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு 17 பேரோட யூஎஸோட லூசியானா ஸ்டேட்ல இருக்கிற நியூ ஆர்லியன்ஸ் சிட்டில உள்ள கார்னிவல் வேலர் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு கான்குவெஸ்ட் கிளாஸ் க்ரூஸ் ஷிப்ல ஏறி அந்த கப்பல்ல குடும்பத்தோட ஒரு நாள் தங்கி இருக்காரு. அப்ப அவர் அந்த கப்பல்ல தங்கி இருந்த நாள்ல இரவு நேரத்துல அந்த கப்பல்ல நடந்த ஒரு ஏர் கிட்டார் காம்படிஷன்ல கலந்துகிட்டு ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸ் அந்த போட்டியில ஒரு ஃப்ரீ ட்ரிங்க் ஜெயிச்சாரு. அப்படி அந்த ஃப்ரீ ட்ரிங்கை ஜெயிச்சுட்டு ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸ் அவரோட குடும்பத்தை கப்பல்ல இருந்த பாருக்குள்ள விட்டுட்டு அவர் பாருக்கு வெளியில போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸ் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே பார்க்கல. விடிஞ்சும் அவரை கண்டுபிடிக்க முடியாததால ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸோட சகோதரி கார்னிவல் வேலர் கப்பலை சேர்ந்த அதிகாரிகள் கிட்ட என்னோட அண்ணனை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புகாரை தொடர்ந்து கார்னிவல் வேலர் ஷிப்பை சேர்ந்த ஒர்க்கர்ஸும் அமெரிக்க கடலோர காவல் படையும் சேர்ந்து ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸை கடல்ல இறங்கி தேடி இருக்காங்க. அப்படி தேடும் போது மெக்சிகோ வளைகுடால ஜெல்லி மீன் கிட்ட கொட்டு வாங்கி கிட்டத்தட்ட 20 மணி நேரமா மிதந்துட்டு இருந்த ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸை கண்டுபிடிச்சாங்க. அவரை காப்பாத்தி எப்படி கடல்ல விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, நான் கப்பல்ல தான் இருந்தேன், எப்படி கடல்ல விழுந்தேன்னே தெரியல, திடீர்னு கண்முழிச்சு பார்த்தா தண்ணியில மிதந்துட்டு இருந்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எங்கேயுமே கப்பல் தென்படலை அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மைக்கேல் கிரிம்ஸ் சொல்லியிருக்காரு.
நாம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் கொடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுராம்.